தமிழ்நாட்டில் பல்வேறு தலைமை மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, போகிறது. பாருங்களேன், 3 காலமும் நடக்க இருக்கிறது. ஸோ இந்த தலைமை மாற்றங்களை ஒட்டி ஒரு பல சிறப்பு செய்திகள் வந்திருக்கு. அதை ஒட்டி அரசியல் மாற்றமும் நடக்க இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஒரு மாற்றமும் நடக்க போறாங்க. பாமக சேஞ்ச் ஆகி தமிழ் பாலிடிக்ஸ்ல என்ன பிரயோஜனம்? இப்போ பாஜக சேஞ்ச் ஆகி தமிழ்நாடு அரசியலில் என்ன பிரயோஜனமாக போகுது? ஒன்றும் கிடையாது. அதனால அரசியல் மாற்றம்னா ஒன்றும் ஆகாது. அடுத்த கிளவுன் யாரு அப்படிங்கிறது தான் மேட்ரு. இதை ஒட்டி பல்வேறு விஷயங்கள் வந்துருக்குது. அந்த தொகுப்பு தான் இந்த வீடியோ. இது மேட்ரு இருக்குதுண்ணே. ஆமா, ஒரே சப்ஜெக்ட் தான். ஓகே. வரிசையில் முதலாக சுட சுட இருப்பது எது? மசாலா தோசையா? இதுதானே வேணாங்க. சொல்லுங்க. தலைமை மாற்றம் பஞ்சாயத்துல எந்த தலைமை சுட சுட? பிஜேபி தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் ஹாட்டாக போயிட்டு இருக்கு. அப்போ இது வேற போயிட்டு இருக்கு நம்ம தைலாபுரம் அந்த மாதிரி. அதுவே நெருக்கமாக இவங்களும் மஞ்சள் குரூப் தான். அவங்களும் ஒரு மஞ்சள் கோஷ்டி, இவங்களும் ஒரு மஞ்சள் கோஷ்டி. பாமக தான் வேற என்ன? சிஎஸ்கேல தலைமை மாற்றம் நடந்திருக்குது. உருப்படியா பேசணும்னா இந்த தலைமை மாற்றம் தான் பேசணும். ஆமா, ருத்துராஜ் கேக்வாட எப்படியோ நைஸா அமுச்சு விட்டாங்க. திரும்ப இப்ப என்ன இப்ப தம்பி இதுல கூட பாயிண்ட் இருக்கு. மீதில என்ன விஷயம் இருக்கு நான் கேக்குறேன். தொடர்ந்து 3-4 மேட்ச் தோத்துட்டீங்க, அதனால தோனியை மாத்துறாங்க. சோ சாரி, நான் இந்த ஐபிஎல் பார்க்கல. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது. ஓகே அதனால மாத்துறாங்க. ஒரு ஒரு கடும் நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கு சிஎஸ்கே. அப்படியா? ஆமா. சரி, அப்படி கணக்கு பண்ணா அண்ணாமலையெல்லாம் வருஷமே மாத்தி இருக்கணுமே. இத்தனை வருஷம் விட்டு அந்த அடிப்படையில வந்து சிஎஸ்கே மாத்திருக்காங்க. அதுதான் உருப்படியான மாற்றம்ங்கிற. ஆமா, எனக்கு அப்படிதான் தெரியுது. ஏன்னா அதுக்காக ஃபேன்ஸ்னு இருக்காங்க, அதுல டாக்ஸிசிட்டி இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் வேற. அதுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு சண்டை நடக்குது, அதுல ஒரு வியாபாரம் இருக்குது. ஏதோ ஓகே, இதுல என்ன இருக்கு? பாஜக ஓட்டு இருக்குது, அரசியல் இருக்குது, சிஎம் போஸ்ட் இருக்குது, அதெல்லாம் இவங்களுக்கு இருக்குதா? கூட்டணி இருக்குது, அதெல்லாம் இவங்களுக்கு இருக்குதா? அது திமுக இருக்குது. இவங்களுக்கு என்ன இருக்குது? சரி, அப்ப அந்த வகையில வந்து கூட்டணியை நிர்ணயிக்கிறது அவங்க தான். கூட்டணியை நிர்ணயிக்கிறது அவங்க தானா? பெட்டி தான். சரி, அந்த வகையில முதல்ல வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமை மாற்றம். அந்த வீடியோ போட்டுடுங்க. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. தம்பி, ஒரு பெரிய மனுஷன் அவர் வந்து இப்படி புலம்புறாருன்னா அவர் புலம்பு விட்டுட்டு சிரிக்க கூடாது. அவர் சொல்றது, ஒரு பெரிய மனுஷன் இத்தனை வருஷம் அரசியல்ல இருந்தவர், அவர் சொல்றாருன்னா அவர் வார்த்தையை மதிக்கணும். வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா ஒரு அனுபவம் மதிக்க மாட்டேங்கிறாரு. அதைத்தான் சொல்றேன். பையங்கிறத கட்சியே அங்க உள்ளவங்க. ஏன்னா இத்தனை வருஷம் வந்து அவங்க அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. என் கட்சி வெளில போடாங்கிறாரு அவரு. சொல்லக்கூடாது, அவரும் அப்படி பேசக்கூடாது. ஏன் தான் அப்படி பேசுறாங்களே தெரியல. இந்த இடத்துல வந்து இந்த எடிட்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு. நீ சொல்ற நான் ஏத்துக்கிறேன். மண்டையை மாத்தி வைக்கணும். வெளியில போறவருக்கு வந்து ராமதாஸ் அவர்களுடைய தலையை வச்சிருக்கிறாங்க, அதை மாத்தி நிக்கிறவருக்கு வச்சுட்டு இப்ப போறவருக்கு வந்து அன்புமணியோட தலையை. அதுவும் எந்த படத்தை எடுத்திருக்காங்க பத்தியா? அந்த படத்துல அந்த ஹீரோ கேரக்டர் உருப்படாத கேரக்டர். அதாவது எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், எனக்கு என்ன பண்றது இல்லை, எனக்கு வேணாம், ஒண்ணுமே வேணாம், செத்து போறேன், ஒண்ணு விட்டு போ அப்படின்னு சொல்ற கேரக்டர். அந்த கேரக்டரை கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நீ அங்க தெருவில் நின்றுட்டு ஊதுறியே, அது போகலடா கொப்பம் காசு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இந்த ராஜ்யசபா அனுபவிக்கிறியே, இந்த கட்சியில வந்து இந்த செயல் தலைவர், இந்த தலைவர் பதவி அனுபவிக்கிறியே, அது வெறும் பதவி இல்லடா, ரத்தம் அப்படின்னு சொல்ற மாதிரியே ரத்தம்லாம் கிடையாது. உங்களை நம்பி ஏமாந்து போனா வன்னியர் மக்களினுடைய ரத்தம், பாவங்கள் அப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா அந்த மக்களை ஏமாற்றி சேர்த்த பாவம் தான் அந்த பதவி, அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா தேர்தல் அரசியலுக்கே வரமாட்டேன், வந்தா கூட 5 விஷயங்களா? ஆமா, அந்த பஞ்சசீல குருயா, பஞ்சசீல அது மாதிரி வந்தா கூட நான் வந்து எதுவும் அரசாங்க பதவியில் இருக்க மாட்டேன், சங்கத்திலோ கட்சியிலோ எந்த தலைமை குடும்பமோ எதுவும் இருக்காது, குடும்பத்தினர் யாரும் எந்த பதவியும் இது பண்ண மாட்டாங்க. அப்படி வந்தா சவுக்கால் கட்டி வைத்து அடியுங்கள், அப்படி நடு ரோட்டில் நிப்பாட்டி
சவுக்கால் என்னை வந்து அடியுங்கள், இது என் தாய் மீது சத்தியம், உங்க டைரியில எழுதிக்கிங்க, இந்த என் தாய் மீது பண்ண அந்த சத்தியத்தை நான் வந்து மீறிட்டேன்னா நான் நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சு சவுக்கால் அடிங்க. திமுக காரங்க என்ன புரியல, அதிமுக காரங்களாம் திருப்பி கேட்பாங்களே உங்கள்கிட்ட, எங்க போய் நீங்க மூஞ்சி வைப்பீங்க, எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்கண்ணே. திமுக உங்க அடுத்த கட்ட நகர்வு என்ன, அடுத்து தெலுங்கானால டெலிகேஷன் கூட்டம் இருக்கு கேளுங்க, அங்க போகணும், அடுத்த கட்டமா அந்த வக்ஃபுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகள்லாம் அதுல பிஸியா இருக்குது. அதிமுக இப்ப அமித்ஷா என்ன சொல்ல போறார், எந்த பொசிஷன்ல காலில் விழுகணும்னு அந்த திங்கிங்ல இருக்காங்க. இவங்களை யாரு சீட்ட போற, திரும்பி திரும்பி வேற மாதிரி ஆயிரும். நீ என்ன ஒரு கோடி பேருமா கிளம்பி போக போறாங்க? அங்கங்க ஒரு கல நிலவரம், ஒரு பேச்சுவார்த்தை, விவாதங்கள் நடக்கும். அந்த விவாதத்துல இனிமே நாக்கு மேல பல்ல போட்டு திமுக வாரிசு அரசியல், திமுக வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு சொல்லும் போது நீ மட்டும் எப்படியா வந்து கட்சிக்கு வரமாட்டேன், நீ இவ்வளவு பதவி அனுபவிக்கிறிய, நீ உட்கார்ந்து இருக்கியே அந்த சீட்டு அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குல்ல? கேப்பனா இல்லையா? நீங்க இவ்வளவு அழுத்தி சொல்றத பார்த்தா ஆள் அனுப்பி கேட்க விடுவீங்க போல. சொல்றேன், இதெல்லாம் விவாதங்கள்ல வைப்பாங்க. இப்ப வாதங்கள் பிரதிவாதங்கள் எடுத்து வைக்கப்படும்ல. இவங்க எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு பாமக வந்து திமுகவை திராவிட கட்சிகளை விமர்சிக்க முடியும்? அரசியல் வாரிசு சண்டை நடக்குதுல இருந்தால அது மட்டும்தான் நடக்குது கட்சி. அடுத்தபடியாக சரி முதல்ல இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு வந்துருவோம். நம்ம ஜேம்ஸ் ஸ்டான்லியனுடைய இந்த வீடியோக்கான பெருசு பெறுகிற வாழ்த்து பெறுகிற மீம். இந்த மீமை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இப்போ ஃபுல் ஸ்க்ரீன்ல போட்டு விடுங்கப்பா. இல்ல இந்த மீமை வந்து நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், எனக்கு சிரிப்பு வந்துகிட்டே இருக்குது. இல்ல, தமிழ்நாடு பாஜக தலைவராக போட்டியிட 10 ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும், அது அந்த கட்சியினுடைய பைலா. பைலாலாம் வச்சிருக்காங்க பாருங்களேன், பைலாலாம் வச்சிருக்காங்க பாருங்க. வாயில வந்து அசிங்கமா இருக்கு. அவனு இஷ்டத்துக்கு மாத்திக்கிறாங்களா? அவனு வந்து அரசியலமைப்பையும் மதிக்கிறது கிடையாது, அவனோ கட்சிக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க, அதையும் மதிக்கிறது அப்படின்னாலே நாங்க மதிக்கிறது. ஏன் தெரியுமா? போன வாட்டி அண்ணாமலையை வந்து தலைவராக்கும் போது இல்லைங்க 3 வருஷம் கட்சியில இருந்தவங்களாம் தலைவாக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் வச்சிருந்தாங்களா? வச்சிருந்தாங்க. அதுக்கடையில கட்சியில சேர்த்து 3 மாசத்துல அண்ணாமலையை வந்து தலைவராக்கிட்டாங்க. பார்த்தாங்க கலைபுரம் நடக்குது, எப்படி அவர் ஆக்குனீங்க இவர் ஆக்குனீங்கன்னு டைரக்டா போயிட்டு அங்கிருந்து ஆக்கிட்டு வந்துட்டாங்க. அப்பயே பல பஞ்சாயத்து, அப்பயும் கட்சியோட பைலாவை அப்படி ஓரமா நிறுத்திட்டாங்க. இப்ப 3 வருஷம் கழிச்சு அண்ணாமலை தூக்கிட்டு வேற யாரா போடாதான்னு பார்த்தா 10 வருஷம் உறுப்பினர் இருந்தாதான் நாங்க வந்து இது எப்படா சொன்னீங்க? அது ஏன் அப்படின்னா நயினார் நாகேந்திரன் அவருடைய பெயர் பட்டியல் இருந்து அடுத்த தலைவருக்கான அந்த லிஸ்ட்ல இருக்குது அப்படின்னு. அப்ப இவங்க இஷ்டத்துக்கு போன வாட்டி 3 வருஷம் உறுப்பினர் இருக்கணும்னாங்க, இந்த வாட்டி 10 வருஷங்கிறாங்க. என்னங்கடா உங்க கணக்கு? நீங்க சொன்னதான் பதில். கான்ஸ்டிடியூஷனே மதிக்கிறது இல்ல, இந்த பைலாவெல்லாம் என்ன பொருட்படுத்த. இதை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தாங்க. அது வந்து நம்ம ஹரிஹர சர்மா ராஜா வந்து கேக்குறாராம், இப்ப கூட ஒண்ணு மோசம் போல ஜி வேட்டி சட்டெல்லாம் புதுசா அயன் பண்ணி வச்சிருக்கேன், இப்பயும் ஒண்ணு இல்லை, நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே பின்வாசல்ல வந்துடுவேன். ஆனா அவருக்கு அப்ப கூட பின்வாசல்ல தான் வரும். பின்வாசல்ல வர்றது உங்களுக்கு ஒண்ணும் பெரிய புதுசு கிடையாது இல்லையா? ஏற்கனவே பல தடவை வந்திருக்கிறீங்க, அதனால கரெக்டா பொருந்தி வருது. அப்ப இன்னும் வெயிட் பண்றாப்புல, அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாப்புல. இருக்குல்ல, வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. இப்ப இதுக்கு இடையில நம்ம ஹரிஹர ராஜா சர்மா இன்னொருத்தர் வேற பஞ்சாயத்துல இழுத்து விட்டாப்புல. யாரு? இள கணேசன். எங்கே கேள்விப்பட்ட பேரா இருக்கு? சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், இள கணேசன். ஆமா, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர், அரசு உறுப்பினர். அவரு இப்ப எங்க கலெக்டர் இது ஆளுநராக இருக்காருப்பா. எல்லாம் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் தானேப்பா, ஒன்றிய போஸ்ட் தானே. விளையாட்டா போச்சா? அதுக்கெல்லாம் கலெக்டர் அவர் தான் படிக்கணும், அறிவு இருக்கணும். இன்னும் சும்மா தான் படிக்கணும், பொய்யா படிக்கணும், அவதூறு படிக்கணும். அது இது வேற, அது வேற இல்ல. ஆமா, ஆளுநரா இருக்காரு இப்ப ஏதோ மாநிலத்தை. என்னப்பா அவருக்குன்னா ஆளே காண வர. தமிழ்நாட்டுக்கு ஒரு வேலையா வந்திருக்காரு, புடிச்சு அவர் ஊர் தமிழ்நாடு தானே வரணும். அவர் புடிச்சு மைக்கு போட்டு, ஏங்க இந்த மாதிரி வந்து ஆளுநரை கூப்பிட்டு மண்டையிலே கொட்டி அனுப்பியிருக்கே சுப்ரீம் கோர்ட்டு, உங்க ஆள் ஒருத்தர உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. நீங்க வேற ஆளுநரா இருக்கிறீங்க, அதே வேலைப்பாடுகளை தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன? இந்த காதுல வந்து கேட்க மாட்டேங்குது, வேலை செய்யல, மிஷின் வச்சிருக்கேன் அதுவும் வேலை செய்யாம போயிடுச்சு, அதனால நான் மாத்தணும், போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிருக்காப்ல. அப்படியே சொல்லிட்டு போயிருக்காரு. இப்படியேவா பாக்குறீங்களா? இப்ப அதை போடுங்க. இப்போ வந்து சிஎம்ஏ வேண்டரா எனக்கு இந்த காது வேலை செய்ய மாட்டேங்குது, மிஷின் மாத்தணும், டு சேஞ்ச் மை மிஷின், லேடிஸ் சரி மாத்தி. ஓகே, இது எகத்தால பேச்சு இல்லை இது.
அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மட்டும் கிடையாது. இப்போ பிஜேபியில் இருக்க பூரா தம்பி அப்படிலாம் எகத்தால பேச்சு. ஒரு கேள்வி சீரியஸா கேட்கறாங்கன்னா பதில் சொல்லணும். ஆமா, காது சரியில்லை, மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லைன்னு ஒரு பதில். அதெல்லாம் ஆமா, எங்கால செருப்பால் அடிச்சா ஏன் உண்மைதான், அது செருப்படியோட அடிச்சு எங்களுக்கு அதை விடுங்க பாஸ். நான் இன்னொரு ஸ்டேட்டை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அது காது சரியில்லைன்னா இது எவ்வளவு அபத்தம் தெரியுமா? ஆமா, அதாவது நம்மளை அவமானப்படுத்துறது, ஒரு ரிப்போர்ட்டர் அவமானப்படுத்துறது, நம்ம மக்களை அவமானப்படுத்துறது, அப்படித்தான் வருது இது. ஏன் தெரியுமில்ல? ஏன் வாங்கின தீர்ப்பு இப்படி தீர்ப்பு இல்ல இவர் யாரு தெரியுமில்ல? இந்த இலக்கணேசன்ங்கிறவரு ஏற்கனவே ரோட்டின்னு பேசியிருக்கிறாப்புல. ஒரு மாநிலத்துக்காக ஒரு ஊரை காவு கொடுக்கலாம்னு பேசினவர், ஒரு நாட்டுக்காக ஒரு மாநிலத்திலே காவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை பேசினவர். அப்படி காவு கொடுக்கறதா இருந்தா யூபியை கொடுங்க, பீகாரை கொடுங்க, நாங்க இல்ல அப்ப அதான் சொல்றேன். அப்ப எப்பயுமே ஒரு எகத்தால பேச்சாவே இருக்குது. ஏன்னா ரொம்ப சிம்பிள். ஆமா, எங்களை செருப்பால அடிச்சுட்டாங்க அப்படின்னு பக்கத்துல எச்ராஜா பத்தியா சிரிப்பு. என்னடா நம்மளோட இப்படி பேசுறானே, தக்லீஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு நினப்பு. அந்த 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 கொடுமையை வாயில இப்படி சொல்லுவேன் அப்படின்னு கடந்து போயிருக்காரு. ஆனா இந்த ஆளுநர் மேட்டர்ல இந்த 10 மசோதாவை அவர் அனுப்பலங்கிறதுக்கு இந்த பிஜேபி காரங்க எவ்வளவு முட்டு கொடுத்தாங்க. ஆளுநர் போஸ்டிங் ஏதோ இவங்களே ஆளுநர் மாதிரி அவ்வளவு முட்டு கொடுத்தாங்க. அது தவறு இல்லையா, as soon as possible, அவருக்கு இஷ்டம் இருக்குது, அவருக்கு முடிவெடுக்க அதிகாரம் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு ஏன்னா எவ்வளவு முட்டு கொடுத்தீங்க. எல்லாரையும் சேர்த்து வச்சுதான் ஒரே நெருக்கடி கொடுத்து அனுப்புனா 30 நாள், திருப்பி அனுப்பணும்னா 60 நாள், அவ்வளவுதான் உனக்கு டைம் அப்படின்னு டைம் கொண்டு லிமிடேஷன் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இல்ல அதனால அப்ப இந்த குட்டு உங்களுக்கு தானே. யாரெல்லாம் ஆளுநருக்கு முட்டு கொடுத்தீங்களோ அவங்கெல்லாம் பதில் பேசணும்ல. அவங்கெல்லாம் உளுந்த இந்த என்ன சொல்றது குட்டு தானே இது. இவங்கள்ட்ட தமிழிசைகிட்ட பதில் கேட்டா ஐ டோன்ட் வாண்ட் இன்டரப்ஷன் அப்படின்ட்டு அசால்ட்டா போறாங்க. அன்னைக்கு அவ்வளவு முக்கு பதில் சொன்னீங்களே, சொன்னீங்க we abide சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஸோ நோ கமெண்ட்ஸ் ஆன் தட். நான் நினைக்கிறேன் இப்போ தி கேபிட்டல் அப்படின்னு நம்மளுடைய டெல்லி சோர்ஸ் நிரஞ்சன் அவர்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு குறித்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் ஆளுநர் மாற்றப்படுகிறாரா அப்படிங்கிறது குறித்தும் விரிவாக 2 வீடியோக்கள் போட்டிருக்காரு. 2 வீடியோவும் வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தீர்ப்பு யார் வரைக்கும் நெருடல் உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவர் வரைக்கும் நெருடல் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அந்த ஆளுநர் திருப்பி அனுப்புனார் இல்லையா, இந்த நீட் மசோதா உள்ளிட்ட மசோதாக்கள் இது எல்லாம் எங்கே அனுப்பியிருக்காருன்னா அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காரு. இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் அப்படிலாம் அனுப்புறது குறித்தும் அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் குடியரசுத் தலைவர் வரைக்கும் அவருடைய பவருக்கு கூட தொட்டு பார்க்குற அளவில் இருக்குது அப்படின்னு பெரிய நெருடலை ஏற்படுத்தி இருக்குது இந்த RN ரவி பண்ண வேலை. இப்போ இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டி இருக்குமா இல்லையா? எழுத்தா பக்கத்துக்கு ரிப்போர்ட்டர்லாம் கேட்பாங்களா இல்லையா? அந்த பயம்தான் இலகணேசன் எந்திரிச்சு ஓட விட்டுருக்குது. அதை புரியாம சூப்பர். இப்ப புரியுதா நீ ஏன் தமிழ்நாடு பாஜக தலைவராக்காம வச்சிருக்காங்கன்னு? இன்னும் ட்ரெஸ் சைன் பண்ணி அப்படியே இருக்கு சொன்னீங்கன்னா அப்படியே பின்வாசல்ல எடுத்துருவேன். அப்புறம் இன்னொரு ஒரு திடுக்கிடும் செய்தி எங்க அப்படின்னா நொய்டால நடந்திருக்குது. ஜெயா சர்மா. ஆமா, இது ரொம்ப கொடுமையான விஷயம். நம்ம முகமது ஜுபைர் ஃபேக்ட் செக்கர் இருக்கார்ல, அந்தூர் யூட்டன், அவர் நம்ம ஊருக்காரர் தான். அவர் ஒரு செய்தியை பகிர்ந்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, சாயா சர்மா அப்படிங்கிற ஒருத்தவங்க நொய்டாவில் வெஜ் பிரியாணி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. வெஜ் பிரியாணி ஓகே, அது பிரிஞ்சி அது ஆர்டர் பண்ணி தேவையில்லை, சரி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அது ஆர்டர் பண்ணி சரி ஓகே, அவங்க விருப்பம், அவங்க விருப்பம், நம்ம தலையிடக்கூடாது. நவராத்திரி சமயத்தில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. மறந்தாப்புல சிக்கன் பிரியாணியை டெலிவரி பண்ணியிருக்காங்க. இது தவறான செயல் தானே. ஒரு கஸ்டமர் சரி ஆர்டர் பண்ணிட்டாங்க, என்ன விளைவு என்ன சொல்லி என்ன பண்ணாங்க? விளைவு என்ன, கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க. இதுக்கு ஜெயிலா? ஆமா. என்ன தம்பி இதுக்கு ஜெயிலா? பாரு எவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க வேலை பார்க்குறாங்க பத்தியா. இதுக்கெல்லாம் கூட அதாவது நீ என்னதான் அங்கே எதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க என்னன்னு தெரில. ஏன்னா டெய்லி ஒரு வீடியோ வருது, கத்தியை வச்சுட்டு சுற்றுறாங்க, கம்பை வச்சுட்டு சுற்றுறாங்க, மசூதி மேலே நின்று ஆடிட்டு இருக்கிறாங்க, அங்கே போய் இன்னும் ஹோலினா எல்லாரும் மேலேயும் இது பூசிட்டு இருக்கிறாங்க. அது இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படுது, இதுக்கெல்லாம் எடுக்கப்படலன்னு நமக்கு தெரியல. ஓகேவா? ஆனால் இதுக்கு எடுத்திருக்காங்க பத்தியா. வெஜ் நான்வெஜ்ங்கிறது அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. இந்தியாவுக்கு உண்டான பெரிய பிரச்சனையா அவனுக்கு பாக்குறது என்ன தெரியுமா? ஃபைனலி வெஜ் நான்வெஜ், அவ்வளவுதான். அதுக்கு மேல அரசியலே பண்றது இல்ல. அப்ப உத்தரப்பிரதேசத்துல டபுள் இன்ஜின் சர்க்கார், சரியா? அந்த ஊர்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி மசூதிய ஹோலி சமயத்தில் தர போட்டு மூடுறானுங்க.
கேட்டா உள்ளூர் சங்கி இங்க வியாக்கியானம் பேசுறாங்க. என்னவா அங்க வந்து ராமநாதபுரத்துல நீங்க வந்து மூடினீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அதுக்கு வந்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டுருச்சு. அது பெரிய ஹைட்ல இருக்கு, அந்த பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கு. அதெல்லாம் இல்ல, இஷ்யூ அதெல்லாம் இல்ல. என்னது அது புது மொத்தம் இருக்கா கட்டிட்டு இருக்கிறாங்க, சாரம் கட்டி மொத்தமா பிரிக்க போறாங்க. அது பிரிக்க கூடாது, பிரிக்கிறதுக்கு போது அது மூடி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் கிடையாதுதான் தம்பி. அதான் அட நீங்க வேற, அது வந்து நல்ல ஹைட்ல இருக்கு, பக்கத்துலயே ஏர்போர்ட்ல சிக்னலிங்லாம் இருக்கு. இப்ப இந்த லைட் பாஸ் ஆகுறது இருக்குல்ல, அது வந்து கலங்கரை விளக்கு மாதிரி இருக்குது. ஃப்ளைட்டு வர்றதுக்கு சில டிஸ்டர்பன்ஸோ இல்லை வந்து கடல்ல இருந்து வர்றதுக்கு வந்து கப்பலுக்குலாம் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறனால மூட வச்சதா வந்து ஒரு செய்தி வெளியாயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து காரணம் இருக்கு. அதுமாதிரி 24 மணி நேரமும் மூடி வைக்க போறது கிடையாது. அதுக்கு உரிய பர்மிஷன் இது பண்ணோன்னா அவங்க அதை திறந்து விட போறாங்க. ஓகே. மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் என்னன்னா, உத்தரப்பிரதேசத்துல கோழி எண்ணெய்க்கு எல்லா மசூதியும் திற போட்டு மூடினாங்க. ஏன்பா மூடினீங்க அப்படின்னு கேட்டா, அங்க இந்துக்கள் வந்து இப்போ பூசுவாங்கல்ல, அப்ப வந்து தெரியாம இஸ்லாமியர் மேல யார் மேலேயாவது இவங்க பூசிட்டா அது பிரச்சனை ஆகும்ல. அப்ப நீ உள்ளூர் சங்கி இங்க இருக்க வந்து யாக்கியான்னு சொல்றான். இதெல்லாம் அவங்களே கூட சொல்லல. ஏன்னா அப்ப அதே போல இப்ப அவங்க ஏதாவது ஒரு அவங்களுடைய பண்டிகை சமயத்துல அவங்க ஏதாவது தெரியாதனமா பூசிட்டா அது பரஸ்பரமா எடுத்துக்குவீங்களா அப்படின்னா அது கூடாது. இது எந்த ஒரு நியாயம்டா. அதே மாதிரி இவர் மைனர் தான் பேசும்போது சொன்னார், அங்கே வந்து இந்த ராமநவமி சமயத்தில் வந்து கத்தி கோடாரி அருவா இதெல்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க ரோட்டில் வந்து பைப்பை வச்சு அடித்து டேமேஜ் பண்ணுறானுங்க, வாழை வச்சு எட்டு போடுறானுங்க. அது என்ன விளையாட்டுனே தெரியல, அப்படி விளையாட்டு நான் பார்த்ததே கிடையாதுடா. அது அவங்களுக்கு விளையாட்டுனால ஒரு நியாயம் வேணாமா? ஒரு ஏன்னு சொல்லுங்க, அவங்க வந்து வேற இல்ல ஒரு மணியாட்ட சொன்னாரு, தட்டை அடிக்க சொன்னாரு, பெல் அடிக்க சொன்னாருன்னு சொன்னப்ப கதவு தகர டப்பா தட்டு டப்பா எல்லாத்தையும் படுக்க போட்டு வெளு வெளுத்தாங்க, கீழே படுக்க போட்டு. அந்த மாதிரி கூட எதுவும் கீழே ப்ராப்பர்ட்டி இல்லப்பா, வெறும் தரையை போட்டு அடிக்கிறாங்களா? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நியாயத்துக்கு இவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள போடணும் இல்லையா? இதெல்லாம் சட்டம் இல்ல. அது என்ன நடந்தது நமக்கு தெரியல. அதுக்காரமா அந்த வீடியோ மட்டும் தான் நம்மளுக்கு வருது. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண கேக்குறேன். மசூதி முன்னாடி நீ உட்காந்து லொட்டுன்னு காவியோடைய போட்டு நீ ஏன் தட்டுறேன்னு கேக்குறேன் நானு. அங்க உனக்கு என்ன வேலை? அங்க போய் பார்க்கணுமா? இது யோகிக்கு அவமானமா இல்லையா? என்ன வெஜ் நான்வெஜ் இப்ப இந்த பஞ்சாயத்துக்குலாம் அரெஸ்ட் பண்றியே, அந்த பஞ்சாயத்துக்கு ஏன் பண்ணல? அத்தராசு பஞ்சாயத்துக்கு அரெஸ்ட் பண்ணியா? ஒரு சிக்கன் பிரியாணி கொடுத்ததுக்கு அரெஸ்ட், கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட். ஆனா ஸ்விக்கி 2-3 ஆர்டர் வருது, மாறி கூட கொடுத்துருக்கலாம்ல. பில்லிங் பண்றப்ப மாறி கூட பில்ல போட்டுருக்கலாம். ஏன்னா நீங்க அப்படியே இருந்தாலும் ஒரு சாரி கேட்டுட்டு சாரிங்க தப்பா வந்துருச்சுங்க, அத ரிப்போர்ட் போட்டு கிளைம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? இல்ல ஒரு மானநஷ்ட வழக்கு போட்டு இல்ல ஒரு அமௌண்ட்டை கிரியேட் பண்ணி போகணும். என்னன்னு ஒன்றும் இந்தியாவை எந்த இடத்துக்கு கொண்டு நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு உணவுல கூட ஒரு இன்டாலரன்ஸ், ஒரு உணவுங்கிறத தாண்டி இது வந்து ஒரு மிஸ்டேக்கு தான். இது உணவுன்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு மிஸ்டேக்காக நடந்த ஒரு விஷயத்துக்கு கூட டாலரேட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு வெறுப்பை விதைத்து இருக்கிறார்கள். இந்தியா எதை நோக்கி போயிட்டு இருக்குதுங்கிறத இதை வச்சு பார்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம அடுத்த வெரைட்டி சந்திப்போம்.